ஏய் ஹாப்பி ஃபார் யூ. வாழ்த்துக்கள். அப்ப சீக்கிரமே ட்ரீட் கொடுத்துறேன். ஓகேப்பா, ஓகே பாய். என்னம்மா ரொம்ப ஹாப்பியா இருக்க? ஆமாங்க, ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன். என்னோட ஃப்ரெண்டு சண்முக வடிவு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருந்ததுங்க. அந்த சிக்கலை எப்படி தீர்க்கிறதுன்னு என்கிட்ட சஜஷன் கேட்டாங்க. நான் உண்மையான நம்பிக்கையான ஒரு சஜஷன் சொன்னேங்க. அப்படியா? அது என்னன்னு சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்முடைய நேயர்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன தெரியுமா, சண்முக வடிவுக்கு ஊரப்பாக்கத்துல ஒரு பரம்பரை நிலம் இருந்ததுங்க. அந்த நிலத்தை வேற யாரோ ஆக்குபை பண்ணி வீடு கட்டிட்டாங்க. பாக்கி இருக்கிற நிலத்துல புதரா மண்டி கிடந்ததுங்க. அவங்க தாத்தாவுக்கு அந்த நிலத்தை வித்து அவர் ஆயுளோட இருக்கும் போதே அந்த சொத்தை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கணும், அந்த பணத்தை வர்ற பணத்தை பிரிச்சு கொடுக்கணும்னு நினைச்சாரு. யாரையோ போய் பார்த்தாங்க. இதுக்கு பத்திரம் இருக்கு, ஆனா பட்டா இல்ல, வில்லங்கம் வேற. என்ன பண்றதுன்னே தெரியாம பணத்தை ஏமாந்தது தாங்க மிச்சம். என்கிட்ட கேட்டாங்க சண்முக வடிவு. நான் அப்பதான் சையத் ஸ்மார்ட் டீல் அப்படிங்கிறவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்றேன். சண்முக வடிவு பத்திரத்தோட சையத் ஸ்மார்ட் டீல் அந்த ஆபீஸ்ல போய் மீட் பண்றாங்க. அவங்கள சையத் ஸ்மார்ட் டீல் அவங்க வந்து நிலத்தை பாக்குறாங்க. சோ வில்லங்கத்தையும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு இவ்வளவு செலவாகும்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா அந்த புதர் இருக்கிற இடத்த எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வில்லங்கமான அந்த நிலத்துக்கு பட்டா வாங்கி கொடுக்கறாங்க. 3 மாசத்துல இவங்க கேட்டுக்கிட்டதுனால அந்த நிலத்தை வித்தும் கொடுத்துட்டாங்க. இந்த சையத் ஸ்மார்ட் டீல் 25 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க. சென்னையிலயும் சென்னையை சுத்தி இருக்கிற இடத்துலயும் எந்த இடமா இருந்தாலும், எப்பேற்பட்ட வில்லங்கமான இடமா இருந்தாலும் இவங்களை கான்டாக்ட் பண்ணா போதும். வில்லங்கம்லாம் இல்ல, ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, அந்த நிலத்தை வித்து கொடுத்தா போதும்னு நினைக்கிறவங்களுக்கும் சையத் ஸ்மார்ட் டீல் ஆப்டான பிளேஸுங்க. முதல்ல ஒர்க் பண்றாங்க, அதுக்கப்புறம் தான் சார்ஜஸ் பண்றாங்க. பணத்தை முதல்ல வாங்கிக்கிறது இல்லைங்க அட்வான்ஸா. இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே ஃபர்ஸ்ட் ஒர்க் நெக்ஸ்ட் சார்ஜஸ் தாங்க. அதனால நீங்க நம்பி அவங்க கிட்ட போலாம்.